எங்க ஜனங்க சாப்பாடுக்கு இல்லைனாலும் சினிமா பார்க்கறதையும் டிவி பார்க்கறதையும் விட மாட்டாங்க. இட் இஸ் பாசிபிள். என்ன சாந்தோமோடு எனக்கு 13 ஆண்டுகள் உறவு. பிறகு ஓய்வு பெற்ற பொழுது கூட தந்தை கிருபாகரனுக்கு நன்றாக தெரியும். குரு ஃபாதருக்கு இவர் ஆசான், எனக்கு இவங்க எல்லாருமே ஆசான். இவருடைய காலடியில் நான் வளர்ந்தேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நான் நிறையா படிச்சுக்கிட்டேன். முக்கியமாக ஃபாதர் ஜோப்ட அவருடைய பார்த்தீங்கன்னா, அவர் எப்பவுமே ஏதாவது ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார், ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருப்பார். இந்த நிலையம் சொன்னீங்கன்னா நம்ம ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு இவர் காலத்தில் நகர்ந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதாவது லீனியர்லேருந்து நான் லீனியருக்கு இவருடைய காலத்தில் தான் கடந்து சென்றது. ஆடியோவில் பார்த்தீங்கன்னா டேட்லேருந்து நியாண்டோவுக்கும், வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போது இது பீட்டா வச்சுருந்தோம். லோ பேண்ட், ஹை பேண்ட், பீட்டா வந்தோம். பீட்டாவுக்கு அடுத்து வி ட்ராவல் டு ஆவிடுன்னு நினைக்கிறேன். அப்போது ஃபாதர் தான் அந்த விஷயங்கள் எல்லாம், அதை குறித்து எல்லாம் நிறைய ரிசர்ச் செய்து இந்த நிலையத்தை நான் லீனியர் டிஜிட்டல் ஏரியாவுக்கு கொண்டு வந்தார். ஜோனே, உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய பகிர்வு. சாந்தோமோடு எனக்கு 13 ஆண்டுகள் உறவு. நான் இங்கே வந்ததற்கு காரணம் தந்தை விக்டர் சுந்தரராஜ், அந்த கிருபாகரன். நான் வேலூரிலே மறைப்பணி நிலையத்தில் இயக்குனராக இருந்த பொழுது செய்த சில பணிகளை பார்த்து இவர்கள் இருவரும் என்னுடைய ஆயர் பேராயர் மிக்கேல் அகுஸ்தீன் அவர்களிடத்திலே பரிந்துரைத்தார்கள். சேலம் ஆயராக இருந்த மைக்கேல் துரைசாமி அவர்கள்தான் இவர்கள் இருவருடைய பரிந்துரையிலே நான் இங்கு வந்தேன். எனக்கு இவர்கள் இருவரும் குருகள். அடித்தளமிட்ட தந்தை விக்டர் சுந்தரராஜ், அதை வளர்த்தெடுத்த தந்தை கிருபாகரன். தந்தை கிருபாகரன் நான் இந்த டெக்னாலஜியிலே படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே என்னை சிகாகோவிற்கு அனுப்பி, ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, இருந்தாலும் முதலிலே டொராண்டோ மறை மாவட்டத்திற்கு சென்று அங்கு 1 ஆண்டுகள் பணிபுரிந்து திரும்ப யுஎஸ் சிகாகோவிலே ட்ரெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அதை படித்து ஏறக்குறைய திரும்ப 2006 இயக்குனராக பொறுப்பு. தந்தை டேவிட் கூறியது போல அந்த அனலாக்கிலிருந்து டிஜிட்டலுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் எல்லாரும் அந்த புதிய டெக்னாலஜிக்கு மாறிக்கொண்டிருந்தார்கள். நாம் இன்னும் ஒரு 4 ட்ராக்கில் இருந்தோம், அது 8 ட்ராக் மாற்றணும், திரும்ப 16 ட்ராக் மாற்றணும், டிஜிட்டலாக போகணும், ஹை பேண்ட்லேருந்து பீட்டா, இப்படி டெக்னாலஜியை கொஞ்சம் மாற்றணும், வளர வேண்டும் என்கின்ற முயற்சி செய்தோம். ஒலிநாடா, நிலைப்படங்கள், ரேடியோ நிகழ்ச்சிகள், இதிலிருந்து வீடியோவுக்கும் தொலைக்காட்சிக்கும் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த காலகட்டத்திலே அந்த மாற்றத்திற்கு சென்றோம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் முதன்முறையாக 2 சீரியல் 13 எபிசோட். அது அந்த காலத்திலே வரலாற்றிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. தூர்தர்ஷனிலே ஒரு நிகழ்ச்சி வாங்குவதற்காக 6 மாதங்கள் நடந்திருக்கிறோம். எம்பி பீட்டர் அல்ஃபோன்ஸ் பல முறை பரிந்துரை செய்து ஒரே ஒரு நிகழ்ச்சி 23 நிமிடங்கள் அல்லது 24 நிமிடங்கள். அதன் பிறகு இந்த கிறிஸ்துமஸ் சமயத்திலே தொலைக்காட்சியிலே ஒரு 30 நிமிடம் நிகழ்ச்சி கொடுப்பதற்காக பல முறை ராஜ் டெலிவிஷன், சன் தொலைக்காட்சி பல மணி நேரங்கள் அவர்களோடு சென்று ஒரு கிறிஸ்துமஸ் சாந்தோமினுடைய 3 நிகழ்வுகள் தொலைக்காட்சியில் வந்தது. தமிழக வரலாற்றிலே அது அத்தகையத்திலே ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இருந்தது. அதற்கடுத்து தொலைக்காட்சி தொடங்க வேண்டும் என்கின்ற எண்ணம். அப்பொழுது நண்பர் ரவி பெர்னாட், நாம் முயற்சி செய்யலாம், ஆயர்கள் பரிந்துரைத்தால் இப்பொழுது சுகமான சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள். சேலத்திலே அப்பொழுது தமிழக ஆயர் பேரவை திருவாளர் ரவி பெர்னாட் அவர்கள் தான் ஆயர்களிடத்தில் எடுத்து சொன்னார், ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கலாம், மிக எளிதாக இருக்கும் என்று.
ஆனால் சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்தை ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும், அதன் பிறகுதான் தொடங்க முடியும் என்று சொன்ன பொழுது தமிழக ஆயர்கள் அப்பொழுது அதற்கு உத்தரவு அளிக்கவில்லை. அப்படியெனில் இந்த மாதா தொலைக்காட்சிக்கு அப்பொழுதே வித்திடப்பட்டது, அப்பொழுதே எடுக்கப்பட்ட முயற்சி. ஒருவேளை காலம் கனிவுறவில்லை என்று இறைவன் காத்திருக்க செய்தார். அந்த சூழ்நிலையிலே நான் தந்தை பெனடிக்டையும் டேவிட்டை பற்றியும் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஏற்கனவே தந்தை பெனடிக்ட் ரோமையிலே கம்யூனிகேஷன்ஸ் படித்து 6 ஆண்டுகள் எனக்கு துணையாக இருந்து, துணை என்பதை விட ஒரு சகோதரரை போல எல்லா நிகழ்ச்சியிலும் உறுதுணையாக இருந்து நிலையத்தினுடைய எல்லா வளர்ச்சியிலும் துணையாக இருந்தவர். அவரை என்றுமே மறக்க முடியாது. நிலையத்தினுடைய அவருடைய பணிகள் ஒரு வரலாற்று நிகழ்வு. அதன் பிறகு மதுரை பேராயர் மரியானு சாரைக்கசாமி அவர்களை நான் மறக்க முடியாது. உற்சாகப்படுத்தியவர். எது சொன்னாலும் சரி, முடியுமா செய்யுங்கள் ஃபாதர், எல்லாவற்றிற்கும் உற்சாகம், எது கேட்டாலும் இல்லை என்று சொல்வதில்லை. அப்படிப்பட்ட அந்த பேராயருக்கு நான் நிச்சயமாக நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர் ஒரு முறை சென்ற பொழுது, நீங்கள் அமெரிக்காவில் படித்தீர்களே, என்னுடைய செக்ரட்டரி டேவிட்டுக்கு அங்கே ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன், படிக்க போகணும் என்று சொன்னார். நான் பேராயரிடத்தில் சொன்னேன், நீங்கள் விரும்பினால் டேவிட் இங்கு வரட்டும், இங்கு ஒரு சில ஆண்டுகள் பணிந்து புரிந்த பிறகு நிலையம் அவரை மேல் பணிக்கு அனுப்பும் என்று. கடவுள் சித்தம், அவர் இங்கு வர வேண்டும், இங்கிருந்து மேற்படிப்புக்கு செல்ல வேண்டும். அவர் பெயரால், அவருடைய துணையால், ஆயர்களுடைய ஆசிரியரோடு இந்த மாதா தொலைக்காட்சி தொடங்க வேண்டும். நான் டேவிட்டிடம் அடிக்கடி சொல்லுவேன், டேவிட், தமிழக ஆயர்களும் நானும் கனவு கண்டோம். ஆனால் அந்த கனவை, கோலியாத்தை டேவிட் வென்றது போல நீ வென்றெடுத்து விட்டாய். எனக்கு மிகவும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, நான் கண்ட கனவை நீ நனவாக்கி விட்டாய் என்று. இன்று நாம் பார்க்கின்ற அந்த டு ப்ரொக்ளைம் த மெசேஜ் ஆஃப் காட்ஸ் லவ் த்ரூ மீடியா, அது முதலிலே இல்லை. அந்த வெறும் லோகோ தந்தை விக்டர் சுந்தரராஜ் அவர்கள், அது புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. தந்தை கிருபாகரனும் அதை கொஞ்சம் அழகுபடுத்தினார். அப்பொழுது இதை சில்வர் ஜூபிலி டைமில் இது எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதமாக நிலையம் எதற்காக உழைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சிந்தித்து கொண்டிருந்த பொழுது இந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் வந்தன. அப்பொழுது மலேசியா கம்யூனிகேஷன் சென்டருடைய டைரக்டர் சாம்சன், பிலிப்பீன்ஸில் ஒரு மீட்டிங்கின் போது அவரிடத்திலே சொன்னேன், நான் சாம்சன், நாங்கள் லோகோ ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், வாட் டு யூ திங்க், இந்த வார்த்தைகள் நன்றாக இருக்குமா? அவர் சொன்ன உடனே சாம்சன் சொல்லிய வார்த்தை, இது மிகவும் நம்முடைய நிலையத்திற்கு பொருத்தமாக இருக்கும், ஆகவே இதை சேர்த்து கொள்ளுங்கள் என்று. வெள்ளி விழா சமயத்தில் தான் அந்த வார்த்தைகள் டு ப்ரொக்ளைம் த மெசேஜ் ஆஃப் காட்ஸ் லவ் த்ரூ மீடியா என்பதை முடிவு செய்து இந்த இரு குருக்களும் பெனடிக்டும் தந்தை டேவிட்டும் தான் அதை அதிலே பொறித்து உருவாக்கினார்கள். இன்று 50வது ஆண்டை கொண்டாடுகின்ற பொழுது இன்னும் ஒன்றை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். சென்னை மயிலை பேராயர்கள் ஆரம்பத்தில் இருந்து தந்தை விக்டர் சுந்தரராஜ் அவர்கள் கூறியது போல பேராயர் அருளப்பா இந்த இடத்தை கொடுத்து, பிறகு ஓய்வு பெற்ற பொழுது கூட தந்தை கிருபாகரனுக்கு நன்றாக தெரியும், லஸ் ஆலயத்தில் தங்கி கொண்டு எங்களை வந்து உற்சாகப்படுத்தியவர். அதன் பிறகு வந்த ஆர்ச் பிஷப் காஷ்மீர், நான் கல்வி படிக்க போவதற்கு எனக்கு பரிந்துரைத்தவர். அதன் பிறகு வந்த பேராயர் அருள்தாஸ் ஜெய்ஸ் ஆண்டகை அவர்கள், அவருடைய பரிந்துரையிலே பல நிதி பெறுவதற்கு வசதியாக இருந்தது. எப்பொழுதும் எங்களை உற்சாகப்படுத்தியவர். இந்த நிகழ்வின் துவக்கத்திலே சொன்னேன், பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்களிடத்திலே, இப்பொழுதுதான் முதன்முறையாக சென்னை மயிலை பேராயர் ஆணைக்குழுவினுடைய தலைவராக வந்திருக்கிறீர்கள், அது 50வது ஆண்டிலே ஒரு சிறப்பு. துவங்கியது ஆர்ச் பிஷப் அருளப்பா, நீங்கள் 50வது ஆண்டிலே நீங்கள் ஆணைக்குழுவின் தலைவராக இருப்பது பெருமை, கடவுளுடைய சித்தம். இந்த 50 ஆண்டிலே 13 ஆண்டுகள் எனக்கு இறைவன் இங்கு கொடுத்தார். தந்தை விக்டர் சுந்தரராஜ், தந்தை கிருபாகரன், தந்தை பெனடிக்ட், தந்தை டேவிட்,
அவர்களுக்கு நன்றி கூறி, இறைவனுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. ரொம்ப பெரிய விஷயம் ஃபாதர். அண்ணன் ஜோ அவங்களுடைய பணி, அவர் எப்பவுமே ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. எல்லாமே வந்து அவருடைய வேலைகள் எல்லாமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். பட் அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும், ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுவாங்க. ஃபாதர் பென் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரைனிங் அவருடைய அந்த நடிப்பு திறன், அருள்தாஸ் ஜேம்ஸ் ஆண்டவர் மாதிரி சாதாரணமாகவே பேசுவார். அவர் ஒரு தடவை அவர் வந்து நாங்கள் ஒரு ஃபாதர் ஃபிகர் தான். அவர் வந்து ஒரு தடவை நாங்கள் ஒரு சின்ன நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருந்தோம். அப்போ கீழே இப்போ இருக்கிற நம்முடைய கிரீன் மேட் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டியோட நம்மகிட்ட ஒரு கிரீன் மேட் இருக்கு. ஜோன் காலத்தில் தான் வந்து அதை வந்து ப்ரீவியூ தியேட்டரா அவங்க அப்போ பீட்டா ப்ரொஜெக்ஷன் இருந்தது. அப்போ ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் கூப்பிட்டுருந்தோம். வந்திருந்தாங்க. நாங்கள் எப்பவுமே வந்து சில சமயத்தில் ஈவினிங்கில் கூப்பிட்டா கொஞ்சம் நேரம் வந்து இங்கே லீஜராக இருந்துட்டு எங்கள்கிட்ட பேசிட்டு போவார், கொஞ்சம் நேரம் இருப்பார், ஸ்பெண்ட் பண்ணுவார். அப்போ எல்லாருமே ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் வந்து திடீர்னு என் அன்பார்ந்த பிடி அவர்களே அப்படின்னாரு. என்னடா பீடின்றாரு நாங்கள் எல்லாருமே பெனடிக்ட் டேவிட் பிடி, நீங்க மட்டும் தான் ஜோக் அடிப்பீங்களா, நானும் ஜோக் அடிப்பேன் அப்படின்னாரு. அதனால ஃபாதர் பிஷப் ஆர்ச் பிஷப் அருள்தாஸ் ஜேம்ஸ், சச் அ செயின்ட்லி பர்சன். இப்போ நம்ம பிஷப் ஜார்ஜ், அதற்கு முன்னாடி பிஷப் சின்னப்பா, எல்லாருமே ஆர்ச் பிஷப்ஸ் எல்லாருமே வந்து இங்க ரொம்ப அக்கறை காட்டியிருக்கிறாங்க. ஃபாதர் சொல்லுவாங்க, ஆஜோ அடைக்கலம் வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு துணையா இருந்திருக்கிறாரு. நீங்க முடிஞ்ச ஒரு கல்லறைக்கு போய் ஜெபம் பண்ணிடுவாங்க. அவர் சொன்னது மாதிரி உடனே கேட்டு நான் அந்த கல்லறைக்கு போய் அவருடைய கல்லறையில போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு காரியம் உடனே நடந்தது, முக்கியமான காரியம். இப்போ பென் ட்ரைனிங் ஸ்பெஷலிஸ்ட். அவர் பெரிய என்ன சொல்ற, ட்ரைனிங்கே வந்து ஒரு டிராமா மாதிரியே இருக்கும், பயங்கரமா. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். யாருக்கும் தெரியாத ஒரு ஊர் ஊட்டியிலே இருந்தது. அது எப்படியோ கிருபாகரன் கண்டுபிடித்து சேலாஸ் என்ற ஒரு இடத்திற்கு வந்தார். நான் படிக்க சென்றிருந்தேன். படிக்க முடியாது என்று 1000 சொன்னேன். 3 வருடம் தான் குருவாகி, அவ்வளவு பெரிய 1000, ஆண்டவர் என்னை விட்டுடுங்க, நான் நல்லா பணி செய்வேன் அப்படின்னா அவர் என்னை மதித்து 3 மாதங்கள் அந்த கிராமத்துக்கு அனுப்பினார். திடீரென்று கிருபாகரன் வர இவர் யாருன்னே தெரியாது. Are you Father Ben? Yes, Father. So I am from Santom Communication Center. Father, தெரியும் ஃபாதர், நான் சின்ன வயசுல வந்துட்டு இந்த ரேடியோ வெரிதாஸ் ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டு வளர்ந்தவன். எனது கதைகள் எல்லாமே அருமையா இருக்கும். குட். So Father Ben, what are you doing here? அப்படின்னாரு. அப்புறம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டுட்டு இருக்கிற 12. Did you do that? Yes, Father. How did you do that? நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதினேன் ஃபாதர் அப்படின்னு. So, are you interested to come to Santom Communication Center? You ask Bishop, Father. அப்படின்னா நேராக பிஷப்கிட்ட போயிட்டார். அங்கே போனோன்னு எங்கள் பிஷப் சொல்லிட்டார், He's a very good priest. I don't want him to go to Santom. அப்புறம் நீ கூப்பிட்டாரு. I received a letter from Michael Bosco, the Bishop of Salem. He is asking me அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் நீங்கள் விரும்பினா அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு. நான் உங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுக்குறேன், இப்போ ஜெபம் செஞ்சுட்டு வாங்கினாரு. நான் அதை மறந்தே போயிட்டேன். கரெக்டாக 1 மாதம் கூப்பிட்டாரு. என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கே தெரியும். நான் பயமா போய் அப்படின்னேன். நான் எதுக்காக உங்களை கூப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு. தெரியாது ஆண்டவரே அப்படின்னு. தெரியாதா ஆண்டவரே. திருப்பூர் 2வது லெட்டர் எழுதியிருக்காரு, உங்களை கூப்பிட்றேன். ஏன்னா நான் அப்போதான் எங்கள் டைசஸில் வந்து பாஸ்டல் சென்டர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யூ வாண்ட்ஸ் மீ பி தேர் அட்லீஸ்ட் 1 year. அதனால அவர் வந்து நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, 2வது லெட்டர் எழுதியிருக்காரு, நீங்கள் போறீங்களா அப்படின்னாரு. அதுக்குள்ள கிருபா ஒரு லெட்டர் அங்கிருந்து, we are having 1 month program in Madurai, you please come அப்படின்னாரு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கிருபாகரன் எழுதியிருக்காரு, நான் போகிறேன். சரி போங்கன்னாரு. 1 month ப்ரோக்ராம் நல்லா முடிஞ்சது. இவர் வந்து இவர் மாடலையே ஃபாலோ பண்ணுறாரு. அப்படிதான் அங்கே இருக்க ப்ரொஃபஸர் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, பென், யூ ஹவ் ரிசீவ் த ஃபர்ஸ்ட் மார்க் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஸோ யூ லைக் டு ஜாயின் சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டர் அப்படின்னா. அது நீங்கள் பிஷப்ட்டு கேளுங்க ஃபாதர். ஸோ ஏன்னா நம்ம பிஷப் கேட்க ஒன்றுமே செய்ய முடியாது. திரும்ப வந்துட்டார்.
வந்துட்டு நம்ம ஆயரை அவர் சொன்னார், ஐ வாண்ட் him here in my diocese அப்படின்னார். ப்ளீஸ் அப்படின்னு கேட்டவுடனே அவர் ஓகே அப்படின்னு சொன்னார். அப்படிதான் இந்த சாந்தம் கம்யூனிகேஷனுக்குள்ள நான் வந்தேன். வந்து இவர் ட்ரைனிங் எப்படின்னா உயிர் எடுத்துருவாரு. இவ்வளோ ஸ்கிரிப்டை கொண்டு வந்து you go through all the scripts, அதுவும் புரியாது நமக்கு. ஒரே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பிரேக்ஃபாஸ்ட் வரும்போது அப்படியே சீரியஸா வருவார், ஜிப்பா போட்டு. பார்த்தாலே பயமா இருக்கும். அப்புறம் நான் பார்த்தேன், இது நான் சொன்னேன், ஓகே ஃபாதர் கிருபா, இவர் சிரிச்சிருவாரு. ஸோ வி ஸ்டார்ட் தி டே லைக் தட், வெரி பிரதர்லி வே. ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் 2 months என்னை வேலை வாங்குறாரு. நானும் ஓயாம வேலை செஞ்சுட்டே இருந்தேன். தென் he called me, go home Ben, go and take rest and come back அப்படின்னாரு. அது வந்துட்டு ஒரு புதிய திருப்பமாக இருந்தது. ஏன் இவர் போக சொல்றாருன்னா, அடுத்தது நான் எப்படி வேலை செய்ய வரேன்னு பார்க்கறதுக்காக வேண்டி. ஏன் ஒண்டர்ஃபுல் ட்ரைனிங் ஐ காட். ஜஸ்ட் ஒரு 1.5 years கூட இருக்காது. இதே மாதிரி காலையில் வராரு. நான் அப்பதான் இசபல்ஸ்ல பூசை வச்சுட்டு வரேன். வந்துடும், when you have to get a doctor certificate and you go to seminary and get all. நான் அப்படி எனக்கு ஏற்கனவே வேர்க்கும் இங்க, இதுல வேற இந்த வேற எக்ஸ்ட்ரா. Why father? So the bishop's council decided to send you to Rome for studies. So get ready அப்படின்னாரு. ஒரே நாள் டாக்டர்கிட்ட போய், சார் ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கண்ணா. ஃபாதர் உங்களை டெஸ்ட் பண்ண ஒன்றும் கொடுக்க முடியாது. டெஸ்ட் பண்ணாதீங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், கொடுங்க. ஒரு பெர்னார்டு ஒரு டாக்டர் இருந்தார், கொடுத்துட்டார் ஃபர்ஸ்ட். தென் I went to Bangalore. Bishop Ananda Rayar was my rector at that time. அவர் நல்ல அருமையான அட்ரஸ் இருந்தார். அப்புறம் எங்களுடைய பாரிஸ் பிரீஸ்ட் அல்ஃபோன்ஸ் பண்ணின்றவர் தான் அங்கே டீன். அவர் எனக்கு மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டார். நான் பென், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஹியர், யூ கம் த்ரூ பெங்களூர், வி ஆர் கோயிங் டு மீட் பிஷப் அருள்தாஸ் ஜேம்ஸ் அப்படின்ட்டார். ஜஸ்ட் 1.5 days எல்லாமே நடக்குது. அங்கே போன உடனே பிஷப் அருள்தாஸ் ஜேம்ஸ் மந்த்லி ரெக்கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு 7:30 நாங்க போறோம். 2 பேரையும் பார்த்துட்டு கிருபா கேட்டார், why did you come? சொல்றாரு, we are planning to send Father Ben to Rome for higher studies. No. Yes, he's a very good student. Come out with flying colors. அப்ப அது எனக்கு என்னன்னே தெரியாது. கலர்லாம் புடிச்சிட்டு சொல்றாரு. பயங்கர blessing. இதுக்காக வந்தீங்களா அப்படின்னு அவர், ஆமா இந்த பிளெஸிங் வாங்குறது தான் வந்தீங்களா அப்படின்னா, ஆமான். அந்த சிச்சுவேஷன் நினைக்கும் பொழுது இந்த பிளெஸிங் ஒர்க்ஸ். என்னுடைய 10th anniversary-ல when I was in Rome, my bishop was there to celebrate my 10th anniversary. Today is the 40th anniversary. I am celebrating my priesthood. We know Bob White. என்னை வந்து கம்யூனிகேஷனுக்காக தான் படிக்க அனுப்பினாங்க. அவர் என்னை சேலஞ்ச் பண்ணிட்டார். ஆல் த வே யூ ஆர் கமிங் டு ஸ்டடி ஜஸ்ட் கம்யூனிகேஷன், டூ ஆல்சோ மிசியாலஜி அப்படின்னார். அட் அ டைம் 2 சப்ஜெக்ட். ஐயோ, அதெல்லாம் படிச்சுட்டு வரும்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, யூ வில் பி அ கிரேட் கம்யூனிகேட்டர், ஐ பிளஸ் யூ அப்படின்னார். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணேன் என்னுடைய ப்ரொடக்ஷன்ல. அதாவது கேபிள் சொன்னாங்களே, கேபிள் நெட்வொர்க். அப்போதான் அந்த பிஷப் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேபிள் நெட்வொர்க் நம்ம பண்ணணும் அப்படின்னு. அதை பற்றி நான் தீசிஸ் எழுதியிருந்தேன். அப்போ ஒயிட் கேட்டாரு, டு யூ திங்க் இட் இஸ் பாசிபிள் பென் அப்படின்னார். ஐ செட் எஸ், பிகாஸ் எங்க ஜனங்க சாப்பாடுக்கு இல்லைனாலும் சினிமா பார்க்கறதையும் டிவி பார்க்கறதையும் விட மாட்டாங்க. இட் இஸ் பாசிபிள். என்ன ஹெட்ஸ் ஆஃப் டு டேவிட். வேர்டு ஃபுல்லா இன்னைக்கு that network is working. and என்னுடைய ஒரே ஒரு சிந்தனை, என்னை அழைத்த கிருபாவாக இருக்கட்டும், என்னை அழைத்த ஜோவாக இருக்கட்டும், எனக்கு தன்னுடைய தீசிஸ் ஏதோ ஒரு அவார்ட் கொடுத்துட்டாங்க அந்த யூனிவர்சிட்டியில எழுதின அந்த சினாப்சிஸ்க்கு. இவ்வளவு பெரிய மனிதர் பென், யூ ரீட் திஸ் என்று அவருடைய அந்த சினாப்சிஸை கொடுத்தார். when you do your studies you have to do like that அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாரு. அது எப்பொழுதுமே என் உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்திருக்கிறது. அதே மாதிரி கிருபாவும் ஒரு பிரதர்லி, ஜோ ஆல்சோ பிரதர்லி, அண்ட் வி போத் பிரதர்ஸ். ரொம்ப ஜாலியா இவர் கூட சேர்ந்து வேலை செய்வோம். இன்றைய நாளில் இங்க இருக்கும் ஒவ்வொரு அமைப்புகளையும் பார்க்கும் பொழுது என்னோடு பணி செய்த நண்பர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. நீங்களாம் ஏன் சொல்லுங்க, பாருங்க எவ்வளவு பேர் பாருங்க. அப்படி ஜஸ்ட் ப்ளீஸ்
எல்லாம் சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. சிஸ்டர் ஃபாத்திமா பாருங்க, இவங்கெல்லாம் ஏன் தேங்க்யூ. வத்திக்கான் சங்கம் சொல்கிறது, பொது நிலையினர் நாங்கள் செய்ய முடியாத பணியை செய்வார்கள், அதை நீங்கள் செய்து காட்டியிருக்கிறீர்கள். இன்று மாதா டிவி இவ்வளவு உயரமாக வளர்ந்திருக்கிறது என்றால் நாம் அனைவரும் அதில் பங்கேற்று இதற்காக ஜெபித்து இந்த நாளை கடவுள் எங்கள் 5 பேரையும் ஒன்றிணைத்து இதை நினைத்து பார்க்கும் பொழுது இது கடவுளின் செயல் என்பதை சொல்லி முடிக்கிறேன். ஃபாதர் வின்சென்ட் சின்னத்துரையை நன்றியோடு நினைச்சு பார்க்குறாங்க. அதற்கு முன்னால பிரிண்ட் மீடியாவுக்கு தனி சேர்மன், மாஸ் மீடியாவுக்கு தனி சேர்மன், இது ரெண்டும் ஒன்று சேராமலே இருந்தது. வின்சென்ட் சின்னதுரை பிரிண்ட் மீடியா எடுத்த போது, நான் எலக்ட்ரானிக் மீடியா இங்கே வந்தபோது இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஒரே சேர்மன் கீழே வர வேண்டும் என்று நாங்கள் இருவரும் பரிந்துரைத்தோம். அதன்படி மதுரை பேராயர் இரண்டுக்கும், பிரிண்ட் மீடியா பிளஸ் எலக்ட்ரானிக் மீடியா ரெண்டுக்கும் ஒரே சேர்மன் வந்தார். தந்தை வின்சென்ட் சின்னதுரை கிருபானுடைய நெருங்கிய நண்பர், எனக்கும் மிக நெருங்கிய நண்பர். இங்கு இருந்த காலகட்டத்திலே எங்களோடு ஒத்துழைத்து பல சமயங்களிலே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குவதற்கும் திட்டமிடுவதற்கும் பல சமயங்களிலே நானும் அவரும் நிறைய கூட்டங்கள் பிலிப்பீன்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறோம். நிலையத்தினுடைய வளர்ச்சியிலே அவருடைய பங்கு அதிகம். அதனால் இன்று நன்றியோடு அவரை நினைத்து பார்க்கிறேன். அடுத்தபடியாக எங்களுக்கும் நம்மாழ்வுக்கும் இல்லம் இல்லாமல் இருந்தது, ஒரு அலுவலகம் இல்லாமல் இருந்தது. ஆகவே அதை நாங்கள் இருவரும் திட்டமிட்ட பொழுது Monsignor Bernard Prince, Secretary General of Propagation of Faith, நிலையத்தினுடைய நண்பர், அவரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர் தாராளமாக இந்த நிலையத்திற்கு உதவி செய்திருக்கிறார். இல்லம், நம்மாழ்வுக்கு ஆபீஸ் கிடையாது, எங்களுக்கு தங்குவதற்கு இல்லம் கிடையாது. கடவுளுடைய சித்தம். அருள்தாஸ் ஜேம்ஸ் ஆண்டவர் அப்பொழுது அந்த இப்பொழுது ஆபீஸ் இருக்கிற இடத்தை உங்களுக்கு தருகிறோம் வித் கண்டிஷன். அப்பொழுது நாங்கள் அவரிடத்திலே சென்று 4 மாடி கட்டுகிறோம். இந்த 4 மாடியிலே ஒரு மாடி சாந்தோம் கம்யூனிகேஷன்ஸ், ஒரு மாடி நம் வாழ்வுக்கு, 2 ஃப்ளோர் ஆர்ச்சி டயசிஸுக்கு கொடுப்பதாக திட்டமிட்டோம், வின்சென்ட் சின்னதுரையும் நானும். அதன் பிறகு மிஸ்டர் ராஜன் அவர் எங்களுக்கு அறிவுரை கூறினார், உங்களுக்கு அந்த இடம் ஒத்து வராது, நீங்கள் தனியாக இல்லம் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று. இன்று அந்த நம்மாழ்வு கட்டிடம் இருக்கிறது என்றால் தந்தை வின்சென்ட் சின்னதுரைக்கு ஒரு சிறப்பு நன்றி கூற வேண்டும். திட்டமிட்டது நாங்கள் இருவரும், ஆனால் அதை செயலாக்கியது தந்தை வின்சென்ட் சின்னதுரை. அது எங்களுக்கு ஒரு வரமாக அமைந்தது. தனியாக எங்களுக்கு என்று சாந்தோமுக்கென்று ஒரு இல்லம், அதை கட்டும் பொழுது தந்தை பெனடிக்ட், தந்தை டேவிட் அருகிலே இருந்தார்கள். இந்த நேரத்திலே ஆர்ச் பிஷப் அருள்தாஸ் ஜேம்ஸ், தந்தை வின்சென்ட் சின்னதுரையை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். சாந்தோம் கம்யூனிகேஷன் சென்டருடைய 50வது பொன்விழா ஆண்டுல உங்களை மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்க பேரு, நீங்க எப்ப இங்க ஒர்க் பண்ணீங்க, இங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சில மலரும் நினைவுகள்லாம் இருக்கும்ல, அது ஒரு சிலதை மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க சார். என்னோட பேரு டாக்டர் மகிமை பிரகாசம். நான் 1990 93 96 97 வரை கிட்டத்தட்ட 4 வருடங்கள் முழு நேர பணியாளராக பணிபுரிந்திருக்கேன். அதற்கப்புறம் பல இயக்குநர்களுக்கு கீழே பல நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். சாந்தோம் கலைத்தொகுப்பு நிலையம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு கீழே ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள், எழுத்தாளர்கள், நாடக நடிகர்கள் நிறைய பேர் இதில் இந்த பயணிச்சிருக்காங்க. இந்த பயணத்தில் பங்கு கொண்டவர்கள் இன்று உலகமெங்கும் சென்று பல வகைகளில் தங்களோட நல்ல கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த ஆலமரமானது இன்னும் பல வருடங்கள் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நீண்டகால ஒரு ஆசை. அதுதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த 50 ஆண்டு கால பொன்விழா காணும் சாந்தோம் கலைத்தொகுப்பு நிலையம் நல்ல பணிகளை செய்ய மனமாற வாழ்த்துகிறேன். யாருமே மறக்க முடியாது. நாங்கள் சாப்பிடணும்னா அவங்க காசு கொடுத்தா தான் நாங்கள் சாப்பிட முடியும். என்னோட டிக்ஷன் எல்லாமே டெவலப் ஆனது only because of the Santhom Communication Center. So lot of very good memories about this place. I feel truly blessed and happy to be here.